கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற டிப்பர் லாரியில் பின்னால் வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார் வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஆஷா. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில முன்னாள் சில டிப்பர் லாரி மீது பின்னால் சில கார் மோதி ஏற்பட்ட விபத்துல 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சில காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் வந்து எழுத்து இடத்துல விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த முன்னால் சென்ற டிப்பர் லாரியில அந்த பின்னால் சென்ற கார் மோதியதுல பெரும் விபத்து ஏற்பட்டு இந்த விபத்துல கார் முற்றிலுமாக சேதமடைந்தது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த கார்ல 4 பேர் பயணம் செய்திருக்காங்க. இதுல வந்து சென்னையை சேர்ந்த பிரசாந்த் மற்றும் ஐசக் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தற்போது தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் அந்த காரில் இருந்த கர்ணன் மற்றும் கிரி ஆகியோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் தீயணைப்பு துறையில் தகவல் தெரிவித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். வந்து அந்த காரில் இருந்த உடலை மீட்டு ராமநகர் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அங்க இருக்கக்கூடிய கொண்டு செல்லும் வழியிலேயே அந்த கார்ல பயணம் செய்த கர்ணன் என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தற்போது ராமநகர் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில அந்த கடலூர் விழுப்புரம் திட்டக்குடி அருகே இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில அடுத்தடுத்த விபத்துகள் நடைபெற்று வருகிறது. நேற்று கூட ஒரு பெண் அந்த விபத்துல சிக்கி உயிரிழந்தார். போன்று அந்த பகுதியில் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னும் 3 பேர் 2 பேர் என அடுத்தடுத்து அந்த பகுதியில தொடர் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதற்காக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏனென்றால் கடந்த சில தினங்களிலேயே கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதியில் அந்த எழுத்துல உயிரிழந்திருக்காங்க. எனவே அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில அதிகாலையில் இந்த விபத்து நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். 3 பேர் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர்கள் காயமடைந்தவர்கள் தற்பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஷா, தங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி விவேக்குமார்.